அஜித் சாரோட தாயார் அவங்க மறைந்து விட்டார்கள். அந்த துக்க நிகழ்ச்சிக்கு நமது மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் சார் முதலமைச்சர் அவர்கள் அந்த துக்க நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வரும்போது திரிஷா மேடமும் கூட வந்திருந்தாங்க. அதை பல பேர் அதை பல விதமாக திரித்து பேசியிருந்தீங்க. நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க ஏற்கனவே விஜய் சாரும் திரிஷா மேடமும் ஏற்கனவே 4-5 படம் ஒன்றா சேர்ந்து நடித்தவங்க. அந்த ஒரு நட்பு முறையில் அவங்க அந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது வேறு ஏதோ நிகழ்ச்சி இல்லைங்க, துக்க நிகழ்ச்சி. அந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்கள துக்கம் விசாரிச்சுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசில் ஈவு இறக்கம் இல்லாமல் நீங்கள் வாயில் வந்ததெல்லாம் கண்டபடி விஜய் சாரையும் திரிஷா மேடமும் பேசுகிறீங்களே, ஒரு நட்பை கொச்சப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? அவங்க 1 படம் 2 படம் இல்லை, 5-6 படம் நடித்தவங்க. அந்த ஒரு நட்பு முறையில் அவங்க வந்திருக்காங்க. ஏன் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த லீன் அவர்களும் பல நிகழ்ச்சிகளுக்கு ஒன்றா போனாங்க. இதுக்காக நீங்கள் அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பேசுவீங்களா? பேச முடியாதுல்ல. அப்போ இதை மட்டும் ஏன் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க? விஜய் சார் மேலே உங்களுக்கு அப்படி என்னங்க ஒரு ஆதங்கம்? நீங்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. எதற்காக மாண்புமிகு விஜய் சார் மேலே எதற்காக இந்த மாதிரி ஒரு குற்றம் குறைய சொல்லிட்டு இருக்கீங்க? இது மிகப்பெரிய தவறுங்க. அவங்க 2 பேருக்கும் உள்ள நட்பு அது. ஏன் இதே தான் திரிஷா மேடம் கருப்பு படத்தில் நடித்தாங்க. அந்த ஆடியோ ரிலீஸுக்கு சூர்யா சார் கூட போனாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் அப்போ போனாங்க. அவங்க 2 பேரையும் இணைச்சி வச்சு பேசுனீங்களா? பேசலைல்ல. அப்போ விஜய் சார் மேலே மட்டும் உங்களுக்கு எதுக்கு அந்த ஒரு கர்வம்? உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கிருங்க. அது ஒரு துக்க நிகழ்ச்சி. ஏற்கனவே அஜித் சார் நொந்து போயிருக்காரு. இந்த கர்மத்துக்கு தாங்க, இந்த கர்மத்துக்கு தான் விஜய் சார் சொல்லிடுறது. அது அஜித் சார் சொல்லிடுறாரு, என்னென்ன எங்களோட நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தயவு செஞ்சு யாரும் வராதிங்க அப்படின்னு. அவர் பல தடவை அவர் பேட்டியிலே சொல்லியிருப்பார். ரசிகர்களுக்கும் சொல்லியிருப்பார், பொதுமக்களுக்கும் சொல்லியிருப்பார். என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, அந்த துக்க நிகழ்வுக்கு தயவு செஞ்சு யாரும் முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவார். ஏன் இந்த மாதிரி துக்க நிகழ்வுகளில் கூட உங்களுக்கு ஆதாயம் தேடுறதுக்காக எதனா ஒரு இந்த மாதிரி ஒரு விதண்டவாதம் எதனா ஒன்று பண்ணுவீங்க. அதனால தான் அஜித் சார் முன்கூட்டியே இந்த மாதிரி கர்மமெல்லாம் எனக்கு வேணாம், என்னை ஆளை விடுங்கப்பா சாமி அப்படின்னு அஜித் சார் ஒதுக்கிக்கிறாரு. இப்போ தெரியுதா அஜித் சார் யாருக்காக ஒதுங்கிக்கிறாருன்னு? நீங்கள் அடுத்தவங்க நிகழ்ச்சியில் நீங்கள் போய் ஏதாவது ஒன்று உங்களுக்கு குளிர் காயறதுக்காக விஜய் சாரையும் திரிஷா அவர்களையும் ஒன்று சேர்த்து இப்போ அவங்களுடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையும் சொல்லுங்கள்? அதனால தாங்க அஜித் சார் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. தயவு செஞ்சு எல்லோரும் புரிஞ்சுக்குங்க.